துவாரகாவ பத்தின நெறைய விஷயங்கள் எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க மேம். துவாரகா 7 நகரங்கள். காசி, காஞ்சி, மதுரா இந்த மாரி 7 நகரங்கள சொல்லுவாங்க. இப்ப நினைத்தாலே முக்தியை கொடுக்குறது திருவண்ணாமலை. ஆனா நம்ம போய் தரிசனம் பண்ணோம். அதுல நமக்கு அந்த மோட்சத்தை கொடுப்பது இந்த துவாரகா. அங்க சாமி இருக்காரு, ஒரு சிலை இருக்கு. அப்படின்னு நினைக்கும் நாங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நினைப்பேன். அந்த பேட் துவாரகால எல்லாம் போனோம்னா, அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. நெய்வேத்தியம் வைப்பாங்க. வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு 1 1/2 மணி நேரத்துல கதை மூடிருவாங்க. கிருஷ்ணனுக்கு திஷ்டி பட்டுருமா. எப்படி இங்க ஆண்டாளோ அந்த மாதிரி மீரா. மீரா. அவ வந்து ஒரு ராணியா பிறந்து, ராணியா வாழ்ந்து, அவளுடைய கதை சரித்திரம்ங்கிறது அப்பேற்பட்ட சரித்திரம். அப்பேற்பட்ட பக்தை அவ. அவ அந்த ராஜஸ்தான் பாலைவனத்த கடந்து துவாரகா வரா. துவாரகா வந்து இந்த கிருஷ்ணரோட அவ கலந்து போயிடுறா. அங்க இருக்கிற கிருஷ்ணர் கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெய்வேத்தியம் வச்சுருவாங்க. வெளியே ஒரு கதவு மூடிருவாங்க. வெளியே ஒரு பாத்திரத்துல ஒரு குட்டி டம்ளர தண்ணிக்குள்ள பாதி வச்சு வச்சுருவாங்க. அந்த டம்ளர் எப்போ வந்து ஃபுல்லா தண்ணி இதுவாயிட்டு உள்ள டொக்குன்னு உள்ள போறதோ, அப்பதான் திருப்பி கதவு திறப்பாங்க. போனா ஒரே கோலாகலமா இருக்கும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு கோவிலும் வந்து இந்த கூம்பு மாரி மேல போய்கிட்டே இருக்கும். அது 78 அடி துவாரகதீஷ் கோவில். ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவை அந்த கொடியை ஏத்துவாங்க. நிறைய பேர் அங்கே வந்து வேண்டிப்பாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, தனக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவலை வாங்கி கொண்டு போய் நைவேத்தியமாக கொடுக்கறது அப்படின்னு. ஸோ அப்படி என்னென்ன இது இல்லாமல் வாரி கொடுக்கின்ற வள்ளலாக கிருஷ்ணர் இருந்திருக்கார். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுளா ரமேஷ் மேம். அதாவது பல கோவில்கள நாம பார்க்க முடியாத கோவில்கள, நம்ம பார்க்காத கோவில்கள அவங்க கண்ணால பார்த்து, நமக்கு மனசால நெறைய கோவில்கள பார்க்க வச்சுட்டுருக்க நபர் தான் அவங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட கோவில் பத்தி, ஒரு குறிப்பிட்ட இடம் பத்தி நெறைய விஷயங்கள் கேட்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். மேம், இந்த ஒரு இடம் துவாரகா அப்படின்னு கேட்கும் பொழுதே அப்படி ஒரு உணர்ச்சி. எப்படி எனக்கு இத எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது, "ஒரு முறையாவது துவாரகா போயிட மாட்டோமா? கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடத்த பார்த்துட மாட்டோமா? அங்க எப்படியெல்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க மாட்டோமான்ற" ஒரு ஆர்வம் எனக்குள்ள அவ்வளவு இருக்கு. இந்த போயிருக்கீங்களா? போனதில்ல மேம். எனக்கு ஆர்வம் அதிகம். ஆனா, ஒரு முறையாவது போயிடணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு நான் மனசால அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நெனைக்கிறேன் உங்க மூலியமா. துவாரகாவ பத்தின நெறைய விஷயங்கள் எங்க நேயர்களுக்காக, எனக்காகவும் சொல்லுங்க மேம். துவாரகா அப்படிங்கிறது இந்த மோக்ஷபுரிகள்னு சொல்லுவாங்க. 7 7 நகரங்கள் நம்முடைய பாரத தேசத்துல, இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத தேசம். 7 நகரங்கள். காசி, காஞ்சி, மதுரா இந்த மாரி 7 நகரங்கள சொல்லுவாங்க. அயோத்தி இதெல்லாம் மோக்ஷபுரிகள்னு. அதுல ஒண்ணு இந்த துவாரகா. அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப நினைத்தாலே முக்தியை கொடுக்குறது திருவண்ணாமலை. ஆனா நம்ம போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதுல நமக்கு அந்த மோட்சத்தை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு 7 நகரங்கள புனிதமான நகரங்கள் அப்படின்னு நம்முடைய பண்டைய காலத்துல சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றாக இருப்பது இந்த துவாரகா. துவாரகா அப்படின்னு சொன்னா துவாரகான உடனே கிருஷ்ணர், கிருஷ்ணர்ன உடனே அந்த அழகான கிருஷ்ணர், அப்புறமா அந்த கண்ணன், இது எல்லாமே நமக்கு உடனே அந்த மனசுக்குள்ள ம். ஒரு சந்தோஷம் மகாபாரதமே அப்படி வந்துட்டு அப்படி போயிடும். வந்துட்டு போகும். ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த கண்ணன், அவனுடைய லீலைகள் இதெல்லாம் நமக்கு வரும். ஆக்சுவலா சொல்லப்போனா அந்த துவாரகால இருக்கிற அந்த கிருஷ்ணர், அப்புறம் பேட் துவாரகான்னு சொல்லுவாங்க, பஞ்சத்வாரகான்னு சொல்லுவாங்க. அங்க எல்லாம் நடைபெறுகின்ற அந்த வழிபாட்டை பார்க்கும் பொழுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு ஆனந்தமா இருக்கும். சந்தோஷம் கூட இல்ல, ஆனந்தமா, களிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க அங்க இருக்கிற அந்த கண்ணன், கிருஷ்ணன அங்க சாமி இருக்காரு, ஒரு சிலை இருக்கு அப்படின்னு நினைக்கும். நாங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நினைப்பேன். அந்த பேட் துவாரகால எல்லாம் போனோம்னா, அங்க அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. நெய்வேத்தியம் வைப்பாங்க. வச்சுட்டு ஒ ஒ 1 மணி நேரத்துக்கு ஒரு 1 1/2 மணி நேரத்துல கதை மூடிருவாங்க. அவங்க எப்ப மூடுவாங்க, எப்ப திறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன அப்டின்னா, கிருஷ்ணனுக்கு திஷ்டி பட்டுருமாம். அதனால வந்து எல்லாரும் வந்தாங்க. இப்போ ஒரு 100 பேர் வந்து பார்த்தாங்க அப்டின்னோனே, "ஐயோ! இவ்ளோ அழகா இருக்கானே!" அப்டின்னு சொல்லி திருஷ்டி பட்டுன்னு சொல்லிட்டு கோயில் மூடிருவாங்க. மூடிட்டு அதுக்கப்புறமாக திருப்பியும் எல்லா திருஷ்டியெல்லாம் கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் கோவில திறப்பாங்க.
அப்படி ஒரு பக்தி அந்த கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். நம்மலாம் இந்த பக்கம்லாம் அதையெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படியே கண்ணன் அந்த கிருஷ்ணரோட ஒன்றி போன மக்கள், ஒன்றி போன அந்த பூஜை பண்றவங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த போகும்பொழுது அந்த ஆனந்தம் இருந்து இருந்து நம்ம அங்க போன உடனே நமக்கும் வந்து அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது தொற்றிக்கொள்ளும். அதனால தான் மீரா ம். கிருஷ்ண பக்தை. எப்படி இங்க ஆண்டாளோ, அந்த மாதிரி மீரா. மீரா. அவ வந்து ஒரு ராணியா பொறந்து, ராணியா வாழ்ந்து, ஆனா எல்லாத்தையும் துறந்து விட்டு, அவளுடைய கதை சரித்திரம்ங்கிறது அப்பேற்பட்ட சரித்திரம். அப்பேற்பட்ட பக்தை அவ. அவ இந்த ராஜஸ்தான் பாலைவனத்த கடந்து, அந்த காலத்துல கடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்து துவாரகா வரா. துவாரகா வந்து இந்த கிருஷ்ணரோட அவ கலந்து போயிடுறா. அப்படியே 2 கலந்து விடு. அவ எங்க போனான்னு தெரியாது. அப்படி ஆண்டாளும் அப்படிதான். ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல வந்து அவ "உன் பொண்ண கூட்டிட்டு வா" அப்படின்னு பெரியாழ்வார்கிட்ட மகாவிஷ்ணு சொல்றார். அவருக்கு எல்லாம் அழகா அலங்கரிச்சு கூட்டிட்டு வராரு. வந்து அங்க நின்ன உடனேயே, அந்த ரங்கநாதருக்கு எதிர்க்க நின்ன உடனேயே, அ உள்ள போறா ஆண்டாள். பொண்ணு அப்படியே போயிட்டா. பெரியாழ்வார் கதறுகிறார். "என் பொண்ண எடுத்துன்னு போயிட்டியே!" அப்படின்னு அப்படி வளர்த்தாரு அது. இதெல்லாம் வந்து அ அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு சந்தோஷம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மீராவும் அப்படிதான் இந்த துவாரகால வந்து அப்படியே கிருஷ்ணனோட கலந்து போயிடுறா. மீரா பஜன்ஸ், மீரா பாடின பாடல்கள்லாம் கேட்டோம்னா, நம்முடைய மனசு வந்து இவ்வளவு ஆனந்தம் அடையும், சந்தோஷம் அடையும். அப்பேற்பட்ட பக்தி. அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த துவாரகாங்கிறது. அங்கே நடக்கின்ற அந்த பூஜைகள், அந்த ஆராதனைகள், அதே மாரி அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நெறைய கோவில்கள், கிருஷ்ணர் கோவில்கள் இருக்கு அங்க. அந்த பேட் துவாரகாங்கிறது ஒரு அ தீவுக்குள்ள இருக்கும். நம்ம இந்த மெயின் துவாரகாலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில போனோம் அப்படின்னா, அங்கேருந்து படகுல போணும். படகுல போனோம்னா, அந்த தீவுல இருக்க அந்த பேட் துவாரகா கோவில்ங்கிறது. அங்கேயும் அந்த கிருஷ்ணர் ஆராதனை அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயும் நடக்கும். அங்க தான் குச்சேலர் வந்து கிருஷ்ணர பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த அவல கொண்டு வந்து ம். குடுக்குறது. பேட் அப்படின்னு சொன்னா பரிசு குடுக்குறது. அந்த அந்த நிகழ்வு நடந்த இடம் அந்த பேட் துவாரகாங்க. அங்க இருக்கிற கிருஷ்ணர் கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நெய்வேத்தியம் வச்சுருவாங்க. நெய்வேத்தியம் வச்சுட்டு வெளிய ஒரு கதவ மூடிருவாங்க. வெளிய ஒரு பாத்திரத்தில குட்டி டம்ளர குட்டி குட்டி கிருஷ்ணர் தானே! அதனால குட்டி டம்ளர அந்த தண்ணிக்குள்ள பாதி வச்சுருவாங்க. அந்த டம்ளர் எப்போ வந்து ஃபுல்லா தண்ணி இதுவாயிட்டு உள்ள டொக்குன்னு உள்ள போறதோ, அப்பதான் திருப்பி கதவ தொறப்பாங்க. அது சில ம்ஹ்ம். சமயம் 10 நிமிஷத்துல இதெல்லாம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறார். தண்ணி குடிச்சுட்டு பொட்டுன்னு அந்த தண்ணி உள்ள அந்த டம்ளர போடுறாராம். இதுதான் ஐதீகம். அந்த சத்தம் இவங்களுக்கு வெளிய இருக்கிறவங்களுக்கு கேட்கணும். என்ன பக்தி பாருங்க. அப்படி கேட்டா தான் அந்த கதவ திறப்பான். சில சமயம் 10 நிமிஷத்துல அந்த சத்தம் கேட்கும். சில சமயம் 2 மணி நேரம் ஆனாலும் சத்தம் கேட்காது. இப்படி இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த துவாரகால. இவ்வளவு அழகான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அங்க இருக்கு. அப்படி அந்த கண்ணன ஆராதிக்கிறார்கள். எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் அங்க வந்து பார்க்குறாங்க. சரி, இந்த துவாரகா எப்படி வந்தது? ம். இங்க எப்படி வந்தது? கிருஷ்ணர் மதுரால இருந்தாரு, பிருந்தாவனத்துல இருந்தாரு. அப்புறம் கம்சனை வதம் பண்றாரு. அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இங்க ஏன் துவாரகாவுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அங்க கம்சவதம் நடந்து விடுது. அப்புறம் அவர் கிருஷ்ணர் ராஜாவா ஆறாரு. ஆட்சி புரியிற அந்த நாட்ட அப்படிங்கும்பொழுது, அந்த கம்சனுடைய மாமனார் அவருக்கு வந்து ரொம்ப கோவம். இந்த மாரி இவர தன்னுடைய மாப்பிள்ளைய கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திருப்பி திருப்பி அவர் படையெடுத்துக்கிட்டே வந்து படையெடுத்துட்டு வராரு. வந்து அந்த மக்களுக்கெல்லாம் அது அது வந்து அந்த மக்களுக்கு துன்புறுத்துறது, அந்த மாரி இந்த லூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அதான் நேரடியா எதிர்க்காம திடீர் திடீர்னு வந்து இந்த மாரியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டங்கள குடுக்குறது அப்படிங்கிற மாரி பல முறைகள் அவர் வந்து அந்த மாரி வேணும்ட்ட பழி வாங்குறது. ஏன்னா கிருஷ்ணர வந்து நேரடியாக எதிர்க்க ம். முடியாது. அதனால அப்பப்ப வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. அந்த மக்கள் யாதவ மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொருளை இழக்கிறாங்க. இந்த மாரியெல்லாம் நெறைய நடக்கிறது. அப்படி இருந்த உடனே இத என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, நம்ம இங்க இருக்கவே வேண்டாம். நமக்குன்னு ஒரு தேசத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, கடல் அரசன்கிட்ட அவர் வந்து கேட்கிறாரு. "எனக்குன்னு ஒரு நாடு வேணும். நீ குடு" அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த கடல் பின்வாங்குகிறது. பின்வாங்குகிற உடனே அப்ப கிடைக்கிற அந்த நிலம் தான் துவாரகா
அப்படிங்கிறது. அந்த இடத்துல அவர் வந்து விஸ்வகர்மா அப்படி அந்த தேவ சிற்பிகளை எல்லாம் வைத்து அந்த நகரத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்திட்டு அங்க தன்னுடைய மக்கள் அத்தனை பேரோடையும் அவர் இங்க வருகிறார். வந்து அந்த இடத்துல துவாரகையினுடைய மன்னனாக அவர் வந்து பல ஆண்டு காலம் அவர் ஆட்சி புரிகிறார். மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி பல்லாண்டுகள் அவர் வந்து ஆட்சி புரிந்து ரொம்ப அந்த யாதவ குலம் அப்படிங்கிறது நல்லா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கிருஷ்ணரே ஆட்சி புரிந்தா அப்புறம் ஒண்ணும் கேட்கவே பகவத்கீதை சொன்னவன் இல்லையா? அதனால அவ்வளவு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த கிருஷ்ணருக்கும் ஒரு சாபம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இந்த காப்பியங்களை எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். அதுவும் குறிப்பாக மகாபாரதம்ங்கிறது இந்த உலகத்திலே நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நமக்கு வந்து அது உணர்த்துகிறது, பாடம் சொல்லுகிறது. அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது. காந்தாரி என்ன பண்றா, இந்த மகாபாரத போர் முடிந்து விடுகிறது. எல்லாரும் இறந்து போகுறாங்க. அதில எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு ஒரு சாமர்த்தியங்கள் எல்லாம் நடக்கிறது. நடந்துவிட்டு அந்த துரியோதனன் முதலான அந்த 100 பேரும் இறந்து போகிறாள். எல்லாரும் இறந்து போறாங்க. பஞ்சபாண்டவர் தவிர அத்தன பேரும் இறந்து போயிறா. குழந்தைகளும் இறந்து போயிறா. எல்லாம் ஆயிடுது. அப்படி ஆன உடனே பொதுவாகவே காந்தாரி நம்ம இந்த சாதாரண வழக்குல கூட சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல கூட, "ஏன் காந்தாரி மாதிரி பொறாமப்படுற?" அப்படின்னு நம்ம இன்றைக்கும் பேச்சு வழக்குல உண்டு. அவள் கொஞ்சம் பொறாமை ம். குணம் உடையவள். அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வரான். போரெல்லாம் முடிஞ்சு போயிடுறது. திருதராஷ்டிரனையும் அ இவரையும் பார்க்கணும், காந்தாரியையும் பார்க்கணும். இது முறை. வேற வழி இல்ல. அப்படிங்கிறதால தர்மம் அப்படிங்கிறதால கிருஷ்ணர் வந்து பார்க்க வரார். பார்க்க வந்த உடனேயே காந்தாரிக்கு அப்படியே பொறுக்க முடியல அவளால. சொல்றா, "என்னுடைய 100 குழந்தைகளையும் நீ கொன்னுட்ட. போர்ல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, செத்து போயிட்டாங்க." ஆனா அவளுக்கும் தெரியும், இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது கிருஷ்ணன். இந்த போரை தொடங்குனதும் கிருஷ்ணன் தான், போரை முடித்ததும் கிருஷ்ணன் தான், எல்லாமே நான் தான் அவரே சொல்ட்டார் பகவத்கீதையில. அதனால இவ்வளவு இத்தனைக்கும் காரணமாக இருந்தது நீதான். நீ நினைச்சிருந்தன்னா நிச்சயமாக இந்த போரை நிறுத்தி இருக்கலாம். ஆனா நீ வந்து வேணும்ட்டே திட்டமிட்டு இந்த போரை வந்து நடத்தி என் பசங்க அத்தனை பேரையும் நீ கொன்னுட்ட. எப்படி அவங்கெல்லாம் இறந்து போனாங்களோ, அதே மாதிரி உன்னுடைய வம்சமும் எல்லாமே இறந்து போவாங்க. உன்னுடைய நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் இறந்து போயிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ சாபம் கொடுக்கிறாள். நம்ம இந்த சாபத்த நம்ம கேட்கும்பொழுது நமக்கு கண்ணகி ஞாபகம் தான் வரும். அத பத்தியும் ஒரு விவாதம் உண்டு. ம். தப்பு பண்ணது அரசன். ஆனா அத வந்து மதுரையையே எரிச்சுட்டா! அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு உண்டு. அந்த மாதிரி இவ காந்தாரி காந்தாரியையும் நம்ம கண்ணகியும் ஒப்பிடவே கூடாது. அது வேற, இது வேற. நமக்கு ஞாபகம் வருது. அதனால ம். சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவ சாபம் குடுத்தா, அத ஏற்றுக்கொள்கிறான். அதான் கிருஷ்ணன் கண்ணனுக்கு வந்து மட்டும் குடுக்காம, குலத்துக்கே சாபம் குடுத்துட்டாங்க. குலத்துக்கே சாப்பிட்டோம். உன்னோட யாதவ குலமே அழிஞ்சு போகும் அப்படிங்கிற மாரி அவ சாபம் குடுத்துடுறா. அதுக்கப்புறமாக இவங்க க சரி அதை அவன் ஏற்றுக்கொள்க. இதுதான் நடக்க வேண்டியது இதுதான். அதுவும் அவனுக்கு தெரியும். அதையும் நடத்துகிறவன் அவன்தான். கிருஷ்ணன் தான். அதனால அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அவர் வந்துடுறார். வந்துட்டு திருப்பி வரார். தெரியும் அவருக்கு. இதெல்லாம் நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் என்ன பண்றார், ஒரு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும் பொழுது தான், அவருடைய கால் கட்டை விரல பார்த்துட்டு ஒரு வேடன் வந்து அது ஏதோ ஒரு பறவை, ஏதோ ஒரு ம். பறவை அங்க உட்கார்ந்துருக்கு போல இருக்கு. அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு அம்பு விட்ட உடனேயே அந்த பாதத்துல அந்த அம்பு போய் தைத்த உடனேயே, அதன் வழியாக அவருடைய அந்த உயிர் அப்படிங்கிறது பிரிந்து அவர் இறந்து போகிறார். கிருஷ்ணன் இறந்து போகிறார். அதுக்கப்புறமாக அவர் ராஜா போயிட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு, நாட்டுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. இந்த யாதவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே ம். அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்க இறந்து போய் விடுகிறார்கள். இப்ப இப்ப இந்த காலகட்டத்தில ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி அவங்க அதுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்க அந்த யாதவ குலமே போயிடுறது. அதுக்கப்புறமா துவாரகை அப்படிங்கிறது கடலுக்குள் மூழ்கி விடுகிறது. அதாவது கிருஷ்ணர் வந்து தனக்கு அரசு இது வேணும், இடம் வேணும் அரசாளுவதற்கு. இந்த யாதவ மக்கள் எல்லாம்
அங்க ஒரு நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் கேட்டது அது. அதுக்காக கடலரசன் குடுத்தான். அது முடிஞ்சு போச்சு. அந்த இது நோக்கம் முடிஞ்சு போனதன் காரணமாக திருப்பியும் கடல் வந்து துவாரகையை மூடி விடுகிறது. கடலுக்குள்ள அந்த துவாரகா அப்படிங்கிறது போய்விடுகிறது. ம். இப்பவும் அதை பத்தி அந்த துவாரகாயை மீட்டணும். எப்படி சரஸ்வதி நதியை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அந்த மாரி துவாரகை அதனுடைய சிறப்புகளை எல்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடலுக்குள்ள ஆய்வு அதுக்குன்னே ஒரு இது டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி, அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடலுக்குள்ள அந்த மாளிகைகள் எல்லாமே இருக்கு. எப்படி ஸ்ரீலங்கால ராவணனுடைய மாளிகை அப்படிங்கிறதெல்லாம் கடலுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இந்த துவாரகாய் அங்க இருக்கு. அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில அந்த ஆய்வுகள்லாம் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. அதுல மிச்சம் இருந்த பகுதி தான் இந்த இப்ப நாம பார்க்குற இந்த துவாரகா. துவாரகா அப்படிங்கிறது. இது ஆன்மீக ரீதியாக இந்த துவாரகை அப்படிங்கிறத எப்படி துவாரகா, துவாரகையினுடைய அரசன் கிருஷ்ணர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்திங்கிறது ஒண்ணு. அந்த பக்தி இயக்கமாக நடந்தது. மீரா அந்த காதலோட கிருஷ்ணனை அவ வந்து அவனோட கலந்து விட்டாள். அதே மாரி அந்த ஆராதிக்கிறது இதெல்லாம் ஒரு அழகா இருக்கு. நாமளும் போறோம். ரொம்ப சந்தோஷமாக இந்த கோவிலெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னாலும், ஆன்மீக ரீதியாக இத பார்க்கும் பொழுது, ஒரு சமநிலை. இத வந்து நம்ம அங்க போனா நம்ம வந்து உணரணும். அதாவது ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறது எப்படி? கிருஷ்ணர் அப்படிதான் இருந்தார். அவருடைய முதுமை பருவம். நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாவே அவர வந்து அழகா குழந்தையா தான் பார்க்குறோம். குழந்தையா பார்ப்போம். இல்லன்னா அழகா ஒருத்தரா நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனா அவருடைய முதுமை பருவம் வந்துருது அந்த சமயத்துல. அப்படி இருக்கிறதால, அப்ப அவர் இது எல்லாத்துலேருந்து ஒரு விலகி பற்றற்ற நிலையில மகாபாரத போர் அவர் எதுக்காக வந்தாரோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வேலையெல்லாம் அவர் முடிச்சுட்டார் அப்படிங்கிறப்போ, ஒரு பற்று அற்ற நிலை. கிருஷ்ணரே அப்படிதான் இருந்தார். அதுக்கான கதைகள்லாம் கூட உண்டு. ம். அவர் எப்படி பற்று இல்லாம இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு. நான் பிரம்மச்சாரியா கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, வழிவிடு அப்படின்னு நதிய கேட்ட உடனே அது வழிவிட்டது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதைகள்லாம் உண்டு. துர்வாசர் சம்பந்தமான கதைகள்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு பற்று இல்லாமல் தான் இருந்தார். அவர் பகவத்கீதையிலேயும் அதுதான் சொல்றார். ஸோ துவாரகா அப்படின்னு சொன்னா, ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது, பற்றற்ற நிலை நம்மளால முடியாது அப்படின்னாலும், ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை. ரொம்ப பெருசா இல்லாது கிடைச்சதுன்னு குதிக்கிறது, இல்ல கிடைக்கலன்னு அப்படியே அதல பாதாளத்தில போயிடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம, வாழ்க்கைய ஒரு சமநிலையில எடுத்துக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது துவாரகா. அதனால நம்ம துவாரகாவுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நிலை நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா தேவை. ம். ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இது வேணும், அது வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், ஃப்ளாட் வேணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லாம நம்ம மனசால ஒரு பேலன்ஸ்டா எதையுமே பார்க்கறதுக்கான ஒரு தன்மைய நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு விரோதியே வர்றாங்க, நமக்கு ஒரு அவமானம் நடந்ததுன்னு நெனைக்கிறோம். ஆனா, அதுக்கான காரணம் வேறையா கூட இருக்கலாம். அவங்களுடைய சிச்சுவேஷன் வேறையா இருக்கலாம். ஸோ நம்ம கோவப்படாம, டென்ஷன் ஆகாம, ஸ்ட்ரெஸ் ஆகாம, நம்ம எதையுமே பார்க்கறது, சமநிலையோட பார்க்கும் பொழுது, நம்மளால வந்து ஒரு வெற்றி பெற முடியும். ம். வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அததான் அந்த துவாரகை. அதான் மோக்ஷபுரி. அந்த மோக்ஷபுரியாக இருக்கு. அதேமாரி சார்தாம்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி எல்லாம் இமாச்சல பிரதேசத்தில சார்தாமா இருக்கோ, அந்த மாரி 4 தாம்கள், 4 கோவில்கள். அதாவது ஆதிசங்கரர் 4 மடங்களை அவர் ஏற்படுத்துறார். அதுல ஒன்று இந்த துவாரகா பீட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா, அவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். தன்னுடைய அந்த 4 மடங்களை நிறுவுவதற்கான இடமாக அவர் கொண்டு வந்து, சங்கராச்சாரியார் துவாரகா பீட்டம், அதேமாரி ஜெகந்நாத அந்த இடத்துல அவர் ஏற்படுத்துறார். ம். அ காஷ்மீர்ல ஏற்படுத்துறார். அந்த மாரி இங்கேயும் வந்து துவாரகா பீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி, அவருடைய வழி வந்தவர்கள் அங்க அந்த ஞானத்தை குடுக்குறவங்க, அவங்க கல்வி கேள்விகள்ல சிறந்தவங்களா இருக்காங்க. ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் பார்த்தா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருப்பது அந்த துவாரகா அப்படின்னு சொல்லலாம். அந்த மோட்சத்தை கொடுப்பதாக இருக்கு. அங்க போனா ஒரே கோலாகலமா இருக்கும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒவ்வொரு கோவிலும் வந்து அந்த கூம்பு மாரி மேல போய்க்கிட்டே இருக்கும். அது 78 அடி துவாரகதீஷ் கோவில் ம். இருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவ அந்த கொடிய ஏத்துவாங்க. இப்போ ஜெகநாதர் கோயில்ல ஒரு தடவ தான் ஏத்துறாங்க தினமும். ஆமா. ஆனா, இங்க வந்து 5 தடவ ஏத்துவாங்க. அந்த அப்படியே ஒரு அ மேனுவல்ல தான் புடிச்சுக்கிட்டே மேல போவார். பார்க்கவே பயமா இருக்கும். கட கட கடன்னு மேல போயிடுவார். மேல போயிட்டு அந்த கொடி வந்து 58 அடி நீளம் இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு மேல போவார்.
அத பார்க்கறதுக்குன்னே நாங்களும் பார்த்தோம். நின்னு பார்த்தோம். ஒரு 10 நிமிஷத்துல அந்த கொடிய அவரு வந்து ஏத்திருவாரு. அந்த கொடி அவ்வளவு மேல உயரத்துல போயி, அந்த கொடிய ஏத்திட்டு அவரு கீழ வருவார். அது ஒரு ரொம்ப அற்புதமா இருக்கும் அது. அந்த மாரி அந்த கொடி அப்டின்னா, கிருஷ்ணர் அவர் ராஜா. அவருக்கு இவங்க சேவகம் செய்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலையில வரும். சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். நாங்க வந்து அந்த கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாமே ம். போட்டிருக்கோம். அதேமாரி அந்த பேட் துவாரகான்னு அந்த படகுல போகணும். படகுல போறதுங்கிறதே ரொம்ப ஒரு என்ஜாயபுளா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க பொரி விப்பாங்க அந்த இதுல கடற்கரையில. இந்த பொரி வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல. இல்ல மீனுக்கு போடுறதுக்கும் இல்ல. அந்த பொரிய வாங்கிட்டு போனோம்னா, நம்ம தலைமையிலேயே கூடவே பறவைகள் பறந்து வரும். ம். அது அப்புறம் அவ்வளோ கிட்டக்க வரும். அந்த பொரிய இப்படி போட்டோம்னா, அது அப்படியே பிடிச்சிரும். ஒரு பொறி கூட கடல்ல போய் விழாது. நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு அதுக்கு. அது அடுத்த படகுல அந்த மாரி இருக்கிறத நம்ம இங்கேருந்து வீடியோ எடுக்கலாம். அந்த மாரி ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அந்த பேட் துவாரகா கோயிலுக்கு போலாம். அங்க போனோம்னா, அங்க முக்கியமா இருக்கிறது வந்து இந்த அ குச்சேலர். அந்த இடத்துக்கு தான் அவர் வராங்க ம். ராஜா. இந்த பேட் துவாரகாவ ஏன் கிருஷ்ணர் உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அரண்மனை, அவருடைய குடும்பம். அவங்க 8 மனைவிகள் அவருக்கு. அதில பட்டாத்தரசியாக இருந்தவள் ருக்மணி. ருக்மணி, பாமா மத்தவங்கலாம் இருக்காங்க அவங்க. அவங்களுக்காக அரண்மனை, அ அந்த அரண்மனையில அவர் வந்து வாழுகிறார். அதனால அந்த மாரி அந்த தீவுல அவர் அத ஏற்படுத்தியிருக்கார். அதுக்கான சில கோவில்கள் எல்லாம் கூட இருக்கு. அங்க தான் வந்து இவர் குச்சேலர் வராரு. குச்சேலர் ரொம்ப ஏழையா இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு அவல மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு வராரு. சும்மா சும்மா 4 வரியில அந்த கதைய ம். முடிச்சிடலாம். அப்புறம் குச்சேலர் அந்த அவருடைய மனைவி சுசீலை. அவங்களுக்கு 27 குழந்தைகள் அந்த காலத்துல. ஸோ ரொம்ப வறுமை அப்படிங்கிறதால, "நீ உன் ஃப்ரெண்டு தானே" ஏன்னா 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க. ம். அதனால "ஃப்ரெண்டு தானே போய் கிருஷ்ணர்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இவரு வராரு. அந்த ஒரு அழுக்கு துணியில ஒரு பிடி அவர்ட்ட அதான் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. எடுத்துட்டு வரார். அது நடந்தது அந்த பேட் துவாரகா கோவில்ல. வரார். வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப கிருஷ்ணரும், ருக்மணி எல்லாம் அவங்க பயங்கரமா வரவேற்று இவருக்கே அப்படியே நடுக்கமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஏழை. அவங்க 2 பேரும் ராஜாவும், ராணியும் வந்து இவர அப்படி கூட்டிட்டு போய் உட்காத்தி வச்சு, காலெல்லாம் கழுவி, ருக்மணி விசிறுறா, அதெல்லாம் பண்ணா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கூச்சமா இருக்கு. சாப்பாடெல்லாம் ராஜ மரியாதையோட சாப்பாடெல்லாம் போடுறாங்க. இவரு சாப்பிடுறாருன்னா சாப்பிடவே முடியல அவரால. ஏன்னா குழந்தைகள் அங்க பட்டினி இருக்காங்கங்கிற அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறமா அவர் கேட்குறார், கிருஷ்ணர் கேட்குறார், "அந்த இடுப்புல என்னமோ முனிஞ்சு வச்சிருக்கியே என்ன?" அப்படின்னா, ரொம்ப கூச்சத்தோட அத எடுத்து குடுக்குறார். "ஓ! அண்ணி இத குடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அவல் எடுத்து அவரு சாப்பிடுறாரு. 3 3 பிடி சாப்பிடுறாரு. மொத்தத்தையும் சாப்பிட்டுடணுங்கிறது அவருக்கு. இந்த 3வது பிடிய சாப்பிட்ட உடனே ருக்மணி வந்து அவர் கைய பிடிச்சுருவாரு. கிருஷ்ணருடைய கைய பிடிச்சுருவா. ஏன் அப்படின்னு சொன்னா, இவரு இங்க சாப்பிட சாப்பிட அங்க வந்து அவங்க வீட்ல செல்வமா அப்படியே பெருக ஆரம்பிச்சுருச்சு. ருக்மணி தேவி வந்து லக்ஷ்மியினுடைய அவதாரம். அதனால அவ வந்து சரி அந்த இப்போ ஆயிடுச்சு எல்லாம் பட்டு புடவைலாம் வந்தாச்சு, வைர நகையெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சுங்கிறதால பிடிச்சிருவா. கிருஷ்ணர் அப்படி அள்ளி கொடுக்கிறார் குச்சேலருக்கு. அப்படிங்கிறது குச்சேலர குபேரனா ஆக்குறார் அப்படிங்கிறது இது. இது இன்றைக்கும் அதனால என்ன அப்படின்னு சொன்னா, அங்க அவல வாங்கி இது நெய்வேத்தியம் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. அதேமாரி நெறைய பேர் அங்க வந்து வேண்டிப்பாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க. தனக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவல வாங்கி கொண்டு போய் நைவேத்தியமா குடுக்கறது அப்படின்னு. ஸோ அப்படி என்னன்னே இது இல்லாம வாரி கொடுக்கின்ற வள்ளலாக கிருஷ்ணர் இருந்திருக்கார். அதே மாரி பஞ்ச பாண்டவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு அத்தன உறுதுணையா அவர் இருந்திருக்கிறார். அதாவது இந்த பார்த்தனுக்கு, அர்ஜுனனுக்கு தேரோட்டும் பொழுது, பொதுவாக தேரோட்டி பின்னாடி போர் புரியிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். போர் புரிவதில. அப்ப தேரோட்டி லெஃப்ட்ல போணுமா, ரைட்ல போணுமாங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர் புரிகிறவர்கள், அந்த தானை தளபதி. கால வந்து அந்த தேரோட்டியினுடைய தோள்ல வச்சிருப்பாங்க. அவர் இப்படி சொன்னா அப்படி போணும், அப்படி சொன்னா அப்படி போணும். ஸோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய தோள்ல தன்னுடைய கால வச்சு அதான் அவங்களுக்கு ஸ்டீயரிங் மாரி. அந்த சிக்னல். அந்த மாரி பண்ணா, அந்த அளவிற்கு தன்னை வந்து தன்னுடைய நண்பனுக்காகவும், தன்னுடைய பெரிய பக்தன் அர்ஜுனன். தன்னை அவர் வந்து குடுத்துட்டார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர், அவர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது துவாரகா அப்படிங்கிறப்போ, நம்ப அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி அள்ளி குடுப்பார் அப்படிங்கிறத கேட்கவே வேண்டாம்.
அதனால தான் பஞ்சத்வாரகாக்கும், அந்த துவாரதீஷ் கோயிலுக்கும், அதே மாரி அந்த பேட் துவாரகா, குச்சேலர் இருந்த இடத்துக்கும் அப்படி மக்கள் போறாங்க. ஆயிரக்கணக்கில போறாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த கோவில்ல கும்பலா தான் இருக்கும். எல்லாரும் அதே மாரி கிருஷ்ணருங்கிறப்போ குழந்தை வரம் வேண்டி நெறைய பேர் அங்க வருவாங்க. வந்து வேண்டிட்டு அங்க அ நெறைய அதுக்கு அந்த விக்கிரகங்கள வாங்கி ம். குடுக்கறது, இதெல்லாம் வந்து அங்க பண்றது. இருக்கும் நம்ம அதெல்லாம் இல்ல எ நம்முடைய மோட்சபுரிய அதனால நமக்கு மோட்சம் வேணும்னு எத்தன பேர் கேட்க முடியும்ல. எல்லாருமே மக்கள். அவங்களுக்கும் ஏதாவது வேணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ கிருஷ்ணரை ஆராதனை பண்றது. ஆராதனை பண்ண பண்ண அவனை பண்ண அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க. அவனை கொண்டாட கொண்டாட அவன் சந்தோஷப்பட்டு எதிர்ல இருக்கிற குழந்தை தானே! அதனால அப்படியே அள்ளி அள்ளி அவனுக்கு தெரியாது அவனுக்கு லிமிட்டே தெரியாது. அதனால எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி வரம் தருகின்ற, அருளை தருகின்ற ஒரு இடம், ஆனந்தமா தருகின்ற இடம் தான் அந்த துவாரகாங்கிறது. அதில என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, ருக்மணி கோவில் தனியா இருக்கும். அதுவும் பெரிய கோவில். இந்த துவாரகால ருக்மணி கோவில் பெரிய கோவில். அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும். இந்த கிருஷ்ணர் கோவிலோட சேர்ந்து இருக்காது. ருக்மிணி தனியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அதிலேயும் ஒரு அது ரொம்ப நமக்கு இப்ப கேட்கும்பொழுது ஒரு அது ஏதோ தப்பா தோன்றதே தவிர, எப்படி ஒரு நெறிமுறை அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதுக்கு. துர்வாசர கு கூப்ட்டு ஒரு மிகப்பெரிய முனிவர். அவங்க அரண்மனைக்கு கூப்ட்டு உபச்சாரம் பண்ணணும்னு கிருஷ்ணருக்கு ஆசை. இதெல்லாம் அவரு பிளான் பண்றது தான். அதனால அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ருக்மிணியோட போய் துர்வாசர கூப்பிடுவார். அரண்மனைக்கு வாங்க, எங்கள பெருமைப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துர்வாசர் சொல்லுவாரு, "நீங்க 2 பேருமா என்ன தேர இழுத்துக்கிட்டு போணும். இழுத்துட்டு போனீங்கன்னா நான் வரேன்" அப்படிம்பார். இவர் பக்தனுக்கு அப்படி இறங்குகிறவர் இவர் தான். அதெல்லாம் தான் கிருஷ்ணருடைய அந்த கருணைன்னு சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ணார், "சரி" அப்படின்னு சொன்னோனே கிருஷ்ணரும் ருக்மணியும் அந்த தேர இழுத்துட்டு போவாங்க. துர்வாசர் அதில உட்காந்துட்டு வருவார். தேர்ல உட்காந்துட்டு வருவார். அப்ப ஒரே வெயில், ஒரே தாகமா இருக்கும் ருக்மணிக்கு. அவள பார்த்தாவே கிருஷ்ணருக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா என்ன தர்மம், என்ன நெறிமுறை அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காங்க. அப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் அது நிக்கும். இல்ல பரவால்ல, பரவால்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா கன்செஷன் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கிருஷ்ணர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, துர்வாசருக்கு தெரியாம தன்னுடைய காலால நிலத்த கீறி தண்ணிய வரவழைப்பார். அத வந்து என்ன பண்ணுவான்னா, ருக்மணி குடிச்சுருவா. குடிச்சோனே அத துர்வாசர் பார்த்துருவார். என்ன அது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு அதிதிய கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர வரவேற்று அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி, அவரு சாப்பிட்ட பிறகு தான் அந்த கூப்பிட்டவங்க சாப்பிடணும். ம். விருந்தாளிகள் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும். ஆனா, இவ வந்து என்ன பண்ணிட்டா, தண்ணி குடிச்சுட்டா. அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசருக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு, "நீ கிருஷ்ணர பிரிஞ்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லி சாபம் குடுத்துருவார். குடுத்த உடனே இது நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த ஒரு நெறிமுறை. ம். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நெறிமுறை. இது உலகுக்கு உணர்த்துவதற்காக தான் கிருஷ்ணர் இந்த மாரி ஒரு நாடகத்த அவர் பண்றார். அப்புறமா அவ வேண்டி கேட்கும்பொழுது, "கொஞ்ச காலம் நீ பிரிந்திருப்பாய்" அப்படின்ட்டு சொல்றார். கொஞ்சம் கன்செஷன் குடுக்குறார், அந்த சாபத்துல. அதனால ருக்மணி என்ன பண்றா, அந்த துவாரகையில கொஞ்சம் வெளிய அவ வந்து அங்கே அவ தங்கியிருந்து தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாள் கழிக்கிறா. கிருஷ்ணர பிரிஞ்சு இருக்கா. அப்போ அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்களோட எல்லாம் அவ இருக்கும் பொழுது, அவங்களோட அந்த ஒரு ராணியா அவங்களோடலாம் வாழும் பொழுது, அவளுக்கு அவங்க மேல ரொம்ப பிரியம் வந்துருது. அதனால அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த அரண்மனைக்கு போகவே பிடிக்கல. இந்த மக்களோடயே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கேயே இருந்துடுறா. அதனால ருக்மிணிக்கு அங்க ஒரு கோவில். அவள் வந்து லக்ஷ்மி தேவி. அதனால அவள போய் வேண்டிக்கிட்டா, அவ வே அ அன்பால தான் அவ அங்க இருக்கா. அதனால அவள போய் அங்க வேண்டுனா, நமக்கு அந்த வேண்டிய வரத்தை கொடுப்பவளாக, லக்ஷ்மி தேவியாக அங்க ருக்மிணி கோவில், அதுவும் பெரிய கோவில் தான். அங்கேயும் போய் நம்ம அ வணங்கலாம். ம். இந்த துவாரகா அழிஞ்ச பிறகு, இங்க கிருஷ்ணர் இங்க இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அவருடைய பேரன். அவரு தான் வந்து இந்த கோவில்களை எல்லாம் அவர் வந்து கட்டுறார். கட்டுன பிறகு கட்டி வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழி வழியாக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து அந்த கோவில பெருசு பண்றது. அப்படிங்கிற மாரி இன்றைய நிலையில இருக்கிற அந்த துவாரகா அப்படிங்கிறது வந்து காலந்தோறும் பல ஆண்டுகள். அதாவது அந்த துவாபர யுகம் அப்படிங்கிறது அந்த துவாரகை அழிஞ்ச உடனே முடிஞ்சு போயிடுது. அது முடிஞ்சிடுறது.
அதுக்கப்புறமாக வந்த அரசர்கள், அவருடைய பேரன், அப்புறம் வழி வழியா வந்தவங்கலாம் இதை பெருசா கட்டி, இன்றைய நிலையில துவாரகா அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு அன்பினுடைய, ஒரு காதலினுடைய ஒரு வெளிப்பாடு. இறைவனுடைய கருணையோட வெளிப்பாடு அப்படின்னும் அ சொல்லலாம். இது மாரி மோட்சம் வேணும்னு கேட்கிறவங்களுக்கும் மோட்சத்தை கொடுப்பவராகவும், அங்க கிருஷ்ணர் வந்து எழுந்தருளி இருக்கார். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அங்க போனா கிடைக்கும். கண்டிப்பா மேம். ஏன்னா துவாரகா அப்படின்னும் பொழுது, புத்தகத்துல நான் படிச்ச துவாரகா வேற. நெறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், குலமே அழிந்தது. இதுதான் நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஆனா நீங்க சொல்லும்பொழுது, அத தாண்டி இன்னும் இவ்ளோ விஷயங்கள் துவாரகால இன்னைக்கும் இருக்கு. நாம போனா இன்னைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அழகான துவாரகாவ இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நீங்க காமிச்சிருக்கீங்க. எங்க நேயர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள், நெறைய கோவில்களுடைய ரகசியங்களும், பெருமைகளும் நீங்க சொல்ல நாங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப சந்தோஷம்மா. வணக்கம்.